வணக்கம் நண்பர்களே. சாரமதி அப்படிங்கிற ஒரு ராகம். இது 20வது மேளகர்த்தா ராகமான நடபைரவியிலிருந்து பிறந்தது. நடபைரவி பார்த்தீங்கன்னா, ச ரி க ம ப த நி சா சா நி த ப ம க ரி சா. இந்த சாரமதி ராகத்தினுடைய ஆரோகணம் ச ரி க ம ப த நி சா. அவரோகணத்தில் இந்த பா வராது. அதே போல் ரீ வராது. சானித மகசா. இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த சாரமதி ராகத்தை இந்த தியாகராஜருடைய கீர்த்தனை மறி மறி நின்னேன் அந்த பாடலினுடைய அமைப்பில் சிந்து பைரவிங்கிற படத்தில் பாடறியேன் படிப்பறியேன் அப்படின்ட்டு அந்த பாடலில் அமைச்சு கொடுத்துருக்கு. அப்படி இப்போ இந்த சாரமதி ராகத்தில் ஒரு டியூனை போடணும்னா ஏறு வரிசையில் ரீ வரும், அப்போ இறங்கு வரிசையில் ரீ வராது. சரிகம மகசா சரிகமா மகசா, இப்படி தான் இந்த 4 ஸ்வரங்களை வச்சு பார்க்கும்போது இப்படி வரும். அதே மாதிரி இங்கே பதனிசா சனிதமா பதனிசா சனிதமா இப்படி வரும். இப்படி வரவே வராது. இங்கேருந்து தாண்டி போகக்கூடாது. இந்த ராகத்தை பொறுத்த வரைக்கும் ரீ ஏறு வரிசையில் ரீ தான் காக்கு போகும். சரிகமா மகசா சரிகமா தா. மாலிருந்து தாக்கு போகக்கூடாது, பா போய்த்தான் போகணும். அதே போல் தாலிருந்து இறங்கி வரும்பொழுது பா வரக்கூடாது, தாலிருந்து மாக்கு தான் வரணும். தாமா நிதமா மபா மபதா தமா மபதா தமா மபதா நிதமா கசா ரிகா மப மபதா நிதமா கசா ரிகமா பதனிசா நிதமா கசா இப்படி வரும். தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது, தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது, காலம் வளர்கின்றது, கனவு கனவு பழிக்கின்றது, தீபம் எரிகின்றது. எண்ணத்தில் என்னென்ன தோற்றம், நீ எண்ணத்தில் நீ தந்த மாற்றம். எண்ணத்தில் என்னென்ன தோற்றம், என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம். எண்ணத்தில் என்னென்ன தோற்றம், என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம். நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம். தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது, தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது, காலம் மலர்கின்றது, கனவு படிக்கின்றது. அது எப்படி ஏறு வரிசை இறங்கு வரிசையில் இருக்கோ அந்த இதில் போட்டு தான் இந்த ராகத்தை போட்டால் தான் அது சாரமதி ராகமாக இருக்கும். சிறிது மாறினாலும் அது வேறு ராகமாக போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க.